சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்திலிருந்து காலை 8:30 மணிக்கு செங்கோட்டையன் புறப்பட்டிருக்கிறார். எங்கு செல்கிறீர்கள் என செய்தியாளர்கள் கேட்டதற்கு பதில் ஏதும் சொல்லாமல் செங்கோட்டையன் கிளம்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்று காலை சுமார் 8:30 மணியளவில் செங்கோட்டையன் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு இருந்தார். சிறிது நேரம் அவர் இந்த ஆழ்வார்பேட்டை இந்த சாலையிலிருந்து அதற்கு பிறகாக எல்டம்ஸ் ரோடு, தேனாம்பேட்டை சிக்னல், SIT காலேஜ், மீண்டும் தேனாம்பேட்டை சிக்னல் என காரை சுற்றி சுற்றி வந்து மீண்டும் இல்லத்திற்கே வந்து சென்றிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. முன்னதாக அதிமுகவிலிருந்து அண்மையில் செங்கோட்டையன் வந்து நீக்கப்பட்டிருந்தார். அதற்கு பிறகாக அவர் தாவேகாவில் இணைய இருப்பதாக தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்தது. ஒரு பக்கம் அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பின் போது கூட அதை மறுக்காத ஒரு சூழலும் கூட இருக்கிறது. அதற்கேற்ற வகையில் நேற்றைய தினம் அவர் ஈரோட்டிலிருந்து அவசரமாக சென்னை புறப்பட்டு வந்திருக்கிறார். எனவே இன்றைய தினம் அவர் விஜயை சந்தித்து பேச இருப்பதாகவும், மேலும் நாளை அவர் தாவேகாவில் இணைய இருப்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதற்கிடையே அவர் இன்றைய தினம் விஜயை சந்தித்து பேச இருப்பதாக சொல்லப்பட்ட ஒரு சூழலில் செங்கோட்டையன் இன்று காலை சுமார் 8:30 மணியளவில் ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து காரில் வந்து புறப்பட்டார். அவர் கார் சென்று கொண்டிருந்த ஒரு சூழலில் செய்தியாளர்கள் அனைவரும் அவரை வந்து பின்தொடர்ந்த ஒரு சூழல், மீண்டும் வீட்டிற்கே வந்த ஒரு சூழலானது இருக்கிறது. முக்கியமாக அவர் ரகசிய சந்திப்பு நடத்த திட்டமிட்டு இருந்தது இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. எனவே ரகசிய சந்திப்பு நடத்த திட்டமிட்டிருந்த ஒரு சூழலில் அவர் மீண்டும் தன்னுடைய இல்லத்திற்கே வருகை தந்து இருக்கிறார். முக்கியமாக இன்றைய தினம் விஜயை நேரில் சந்தித்து தாவேகாவில் இணைவது குறித்து பேச இருப்பதாகவும், மேலும் அவருக்கு தாவேகாவில் இணைந்தால் என்ன மாதிரியான கட்சி பொறுப்பானது வழங்கப்படும் என்பது குறித்தெல்லாம் ஒரு முடிவு எடுக்கப்பட்டு நாளைய தினம் அவர் வந்து தாவேகாவில் இணைய இருப்பதாகவும், அதற்கு முன்னதாக தன்னுடைய MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்ட பிறகு அவர் வந்து தாவேகாவில் இணைய இருப்பதாக எல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. எனவே தற்பொழுது கூட அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து காரில் ஏறும்போது கூட செய்தியாளர்கள் எங்கே செல்கிறீர்கள், தாவேகாவில் இணைவது தொடர்பான அந்த கேள்விக்கெல்லாம் அவர் எந்த பதிலும் கூறாமல் அவசரமாக காரில் ஏறி சென்றார். அவர் காரில் ஏறி சென்று ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து தேனாம்பேட்டை சிக்னல், SIT காலேஜ், மீண்டும் எல்டம்ஸ் ரோடு, மீண்டும் ஆழ்வார்பேட்டை இல்லம் என தொடர்ந்து வீட்டிலிருந்து புறப்பட்டு ஒரு 15-20 நிமிடத்திலேயே மீண்டும் தன்னுடைய இல்லத்திற்கே வந்தடைந்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா.